الحمد لله الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. இந்த உலகத்தை படைத்து அதிலே நல்ல முறையிலே பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். நாளை மறுமையில் நாம் அனைவரும் சுவனத்தின் பால் செல்வதற்காக வேண்டி தன்னுடைய அனைத்து விடயங்களையும் அமலாக காட்டி தந்த எம்முடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடிதவராது பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள் மற்றும் தாபிஈன்கள் இன்னும் அனைத்து முஸ்லிம் உறவுகள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் எக்காலத்திலும் எந்நேரத்திலும் உண்டாகட்டுமாக என்று வேண்டிக் கொண்டவனாக, அல்லாஹ் தஆலா எம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஐவேளை தொழுகையில் ஒன்றான இஷா தொழுகையை அவருடைய மாளிகையிலே நானும் நீங்களும் தொழுது கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எம்முடைய சமுதாயத்திலே காணப்படக்கூடிய தற்காலத்தில் சிறுவர்களை எடுத்துக்கொண்டாலும் அல்லது வாலிபர்களை எடுத்துக்கொண்டாலும் இளைஞர்களை எடுத்துக்கொண்டாலும் வயோதிபர்களை எடுத்துக்கொண்டாலும் பெண்களை எடுத்துக்கொண்டாலும் இன்று அனைவரிடத்திலும் மலங்கடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமல் தான் அஸ்ஸப்ர், பொறுமை என்பது. எம்முடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பேணி பாதுகாத்து வந்த ஒரு விடயம்தான் அஸ்ஸப்ர், இந்த பொறுமை. அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு நேர்வழியை வழங்க வேண்டும் என்றால் அந்த மனிதன் அவன் நினைத்து பார்க்க முடியாத புறத்திலிருந்தும் விதத்திலிருந்தும் என்ன செய்கிறான்? அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு நேர்வழியை வழங்குகிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்ற வழியில வயஹ்தி மையஷா, அவன் நாடியவர்களுக்கு என்ன செய்கிறான்? நேர்வழியை வழங்குகிறான். அந்த வகையிலே அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் என்றால் மனிதர்களுக்கு மனிதன் நினைத்து பார்க்க முடியாத புறத்திலிருந்து நேர்வழியை வழங்குகிறான். அந்த நேர்வழியை வழங்குகின்ற ஒரு விதம் தான் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு சோதனையினூடாக என்ன செய்கிறான் என்றால் நேர்வழியை வழங்குகிறான். நாங்கள் யோசிக்கலாம், அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு எப்படி சோதனையினூடாக நேர்வழியை வழங்குகிறான் என்றால், அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு சோதனை கொடுத்துவிட்டு சூரத்துல் பக்ரா குர்ஆனிலே சொல்கிறான். சூரத்துல் பக்ராவிலே யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகாக சொல்கிறான் பாருங்கள். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இஸ்தஈனு, நீங்க என்ன செய்து கொள்ளுங்கள்? உதவி தேடிக் கொள்ளுங்கள். பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் என்ன செய்து கொள்ளுங்கள்? என்னிடத்தில் உதவி தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்பார்ந்த உறவுகளே, இந்த இடத்தில் நானும் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு சோதனையை வழங்குகிறான் என்றால் சோதனையை வழங்கிவிட்டு அல்லாஹ் தஆலாவே அதற்கேற்ற அந்த சொல்யூஷனை சொல்கிறான் என்னவென்றால், நீங்கள் என்னிடத்தில் என்ன செய்து கொள்ளுங்கள்? தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்பார்ந்த உறவுகளே, நானும் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் அல்லாஹ்வினால் ஏதோ ஒரு விதத்தில் சோதனை செய்யப்படுவோம். அதனை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வலனபுலுவன்னக்கும், உங்களை நாங்கள் என்ன செய்வோம்? சோதனை செய்வோம். பிஷைஇன் மினல் ஹௌஃப், பயத்திலிருந்து நாங்கள் என்ன செய்வோம்? உங்களை சோதனை செய்வோம். வல்ஜூ, பசியிலிருந்து நாங்கள் என்ன செய்வோம்? உங்களை சோதனை செய்வோம். வனக்ஸிம் மினல் அம்வால், உங்களுடைய சொத்துக்களை எடுத்து நாங்கள் என்ன செய்வோம்? உங்களை சோதனை செய்வோம். வல் அன்ஃபுஸ், உங்களுடைய உயிர்களை பறித்து நாங்கள் என்ன செய்வோம்? சோதனை செய்வோம். வத்தமராத், உங்களுடைய உடைமைகளை எடுத்து நாங்கள் என்ன செய்வோம்? உங்களை சோதனை செய்வோம். அல்லாஹ் தஆலா இவ்வாறான சோதனைகள் எல்லாம் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் சொல்கிறான், என்ன தெரியுமா? வபஷிரிஸ் சாபிரீன், நபியே, பொறுமையாளர்களுக்கு என்ன செய்யுங்கள்? நன்மாராயணம் கூறுங்கள், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு சோதனையை ஏதோ ஒரு விதத்தில் வழங்குகிறார். ஆனால் இந்த சோதனையை வெற்றியடையக்கூடியவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வினால் நன்மாராயணம் பெற்றவர்கள், அதாவது பொறுமையாளர்கள். அன்பார்ந்த உறவுகளே, இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நானாக இருக்கலாம் அல்லது நீங்களாக இருக்கலாம், எமக்கு முன் சென்ற சமுதாயமாக இருக்கலாம் அல்லது தாபிஊன்களாக இருக்கலாம், தாபிஈன்களாக இருக்கலாம், சஹாபாக்களாக இருக்கலாம். இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைவர்களிடத்திலும் அதிகமாக சோதனை செய்யப்பட்டவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர்கள், நபிமார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் புரட்டி பார்த்தால், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சிறு வயதில் என்ன செய்கிறார்கள்? சோதனைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். தன்னுடைய உடன்பிறந்த சகோதரர்களால் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள் தெரியுமா? ஒரு பாலடைந்த கிணற்றுக்குள் கொண்டு போய் என்ன செய்யப்படுகிறார்கள்? தள்ளப்படுகிறார்கள். ஒரு நபிக்கு சிறு வயதில், அதுவும் ஒரு பாலடைந்த கிணற்றுக்குள் சோதனை வருகிறது. சுப்ஹானல்லாஹ்.
பின்னர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த காட்டில் இருந்து அந்த கிணற்றிலிருந்து எடுத்துக்கொண்டு ஒரு வியாபார கூட்டம் என்ன செய்கிறது என்றால் சந்தையிலே அடிமையாக விற்கிறார்கள். ஒரு நபிக்கு அடிமைத்தனத்திலே சோதனை வருகிறது. நன்றாக சிந்தித்து பாருங்கள், ஒரு நபிக்கு அடிமைத்தனத்திலே சோதனை வருகிறது. பின்னர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடிமையிலிருந்து விடுபட்டு அவர்களை வாங்கி வளர்த்த அந்த பெண்மணி, ஒரு அரசனுடைய இளவரசி என்ன செய்கிறாள்? வளர்த்த பின் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழகை கண்டு விபச்சாரத்திற்கு அழைக்கிறாள். அந்த விபச்சாரத்தை மறுத்ததன் காரணமாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யப்படுகிறார் தெரியுமா? சிறைச்சாலையில் தள்ளப்படுகிறார். அவர்கள் அல்லாஹ் தஆலா நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த சோதனை எல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டியவர்கள் தன்னுடைய பொறுமையினூடாக நிறைவேற்றியதன் காரணமாக எந்த அரச சபையில் அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாரோ, அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்த கிஃப்டை பாருங்கள், எந்த அரச சபையில் அவர் அடைக்கப்பட்டாரோ அந்த அரச சபையில் அவர் பொருளுடைமைகளுக்கு நிதி அமைச்சராக செய்கிறார். எம்முடைய பாஷை சொன்ன போல நிதி அமைச்சராக செய்யப்படுகிறார், தெரிவு செய்யப்படுகிறார். அன்பார்ந்த உறவுகளே, நானும் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு சோதனை தருகிறார். அந்த சோதனையில் வெற்றி பெறக்கூடியவர்கள் யார் தெரியுமா? பொறுமையாளர்கள். அல்லாஹ் தஆலா சோதனை கொடுக்கின்ற வேளையிலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை என்ன செய்ய வேண்டும்? ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதன் அடிப்படையில் நாங்கள் கோபத்தினூடாக எடுக்கக்கூடிய முடிவுகள் என்ன செய்கிறது? விபரீதமாக முடிகிறது. இந்த இடத்திலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையை கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். அன்று எம்முடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தினூடாக ஒரு முடிவை எடுத்திருக்கின்ற வேளையிலே இன்று ஒரு நகரம் அழிந்திருக்கும். எமக்கெல்லாம் தெரியும் தாயிஃபுடைய சம்பவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தாவா செய்கின்றார்கள். மக்காவிலே தாவா செய்கின்ற வேளையிலே அவருடைய தாவா என்ன செய்யப்படுகிறது என்றால் மக்காவிலே நிராகரிக்கப்படுகிறது. அவர் தன்னுடைய தாவாவை மக்காவிற்கு அயல் கிராமமான தாயிஃபுக்கு போய் செய்வோம் நினைச்சிட்டு தாயிஃபுக்கு என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறாங்க. தாயிஃபுக்கு போன வேளையிலே தாயிஃபாசியுடைய தலைவர்களை அழைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தாயிஃபுடைய தலைவர்களுக்கு தாவாவை செய்கிறார்கள். ஆனால் தாயிஃபாசிகள் தாயிஃபுடைய தலைவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாவாவை மறுத்துவிட்டு என்ன செய்கிறார்கள் தெரியுமா? தங்களில் உள்ள சிறுவர்களிடத்திலும் பைத்தியக்காரர்களிடத்திலும் கல்லை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எறிய சொல்கிறார்கள். எந்த அளவு கண்டால் இரத்தம் வடிந்து ஓடுகிறது. இரத்தம் பூமியில் விழாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்துக் கொண்டு ஓடுகிறார்கள். ஓடி போய் யாருடைய தோட்டத்தில் அமர்கிறார்கள் என்றால் மக்காவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமாக அநியாயம் செய்த ஒரு காபிருடைய தோட்டத்திலே வழி தாங்க முடியாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? போய் அமர்ந்து கொள்கிறார்கள். அந்த காபிர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்த்துவிட்டு அவனுக்கு பரிதாபம் ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமையை பார்த்துவிட்டு அவனுக்கு பரிதாபம் ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமையை பார்த்துவிட்டு உடனே தன்னுடைய பலியாளனை அழைத்து ஒரு கோப்பையிலே திராட்சை பழங்களை கொடுத்து இதை கொண்டு போய் என்ன செய்து கொள், அவரிடத்திலே கொடுத்துக்கொள் என்று அந்த திராட்சை பழத்தை கொண்டு கொடுக்கிறார். இந்த இடத்திலே இரண்டு மலக்குமார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஆம் என்றால் இந்த தாயிஃப் வாசிகள் நாங்கள் என்ன செய்வோம்? தாயிஃப் நகரத்தை நசுக்கி விடுவோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பொறுமையின் உச்சகட்டம் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? கோபத்தினை தணித்து பொறுமையின் ஊடாக அவர் கையாள்கிறார். எப்படி என்றால் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் வருகின்ற சமுதாயம் என்ன செய்து கொள்ளும்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும், இவர்களை விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ், அவருடைய மனதை பாருங்கள். நாங்கள் ஒரு பிறரிடத்தில் ஏதாவது ஒரு வாய்த்தவரார் ஏற்பட்டாலே அவரை பழி வாங்குவதற்காக எவ்வளவு நடவடிக்கையில் ஈடுபடுகிறோம். ஆனால் இரத்தம் சிந்த சிந்த ஒரு காவிரிய தோட்டத்தில் வந்து அமர்ந்து கொண்டு அதுவும் அவர்களை அழிக்க பழிவாங்கக்கூடிய காரணம் கிடைத்தும் அதனை அவர்கள் மறுக்கிறார்கள் என்றால் சுப்ஹானல்லாஹ், பொறுமையுடைய அந்த உச்சகட்டத்தை பாருங்கள். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, நானும் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பிறரிடத்தில் பேசுகின்ற வேளையில் என்ன செய்ய வேண்டும் என்றால் பொறுமையை கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் பிறரிடத்தில் பேசுகின்ற வேளையிலே எங்களை அறியாமலே அநாகரிகமற்ற வார்த்தைகளை நாங்கள் என்ன செய்வோம்? பிரயோகித்து விடுவோம். இதற்கு ஒரு சம்பவத்தை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு வழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண்மணி என்ன செய்கிறாள் என்றால் ஒரு கபரடியை நின்று கொண்டு அழுது கொண்டிருக்கிறாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே வந்து அந்த பெண்மணியை கண்டவுடன் அந்த பெண்மணியை பார்த்து சொல்கிறார், நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அழ வேண்டாம், பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அந்த பெண்மணிக்கு தெரியாது தன்னிடத்தில் வந்து கூறியது அல்லாஹ்வுடைய தூதர் என்று அந்த பெண்மணிக்கு தெரியாது. அந்த பெண்மணி சொல்கிறார், நம்முடைய பாஷையில் சொல்ல போனால்,
நீங்கள் உங்களுடைய வேலையை பாருங்கள், என்னுடைய கஷ்டம் எனக்கு தான் தெரியும் என்று அந்த பெண்மணி சொல்கிறார். சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்தை விட்டு என்ன செய்து விட்டார், நகர்ந்து விட்டார். அந்த இடத்தில் நின்றவர்கள் சொல்கிறார்கள், உன்னிடத்தில் வந்து இவ்வாறு சொன்னது அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்ன உடனே அந்த பெண்மணி ஓடோடி செல்கிறார். ஓடோடி போய் சென்று, யா ரசூலல்லாஹ், நீங்கள் தான் என்னிடத்தில் இவ்வாறு சொன்னது என்று தெரியாமல் நான் சொல்லிவிட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் அறியாமல் சொல்லிவிட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் சொல்கிறார். சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னார், என்ன தெரியுமா, அஸ்ஸப்ரு இந்த சதமத்தில் ஊரா, உன்னிடத்தில் முதலாவது வர வேண்டியது பொறுமைதான், பொறுமைதான் உன்னிடத்தில் முதலாவது வந்திருக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த உறவுகளே, நானும் நீங்களும் எந்த காரியமாக இருந்தாலும் பொறுமையினூடாக அந்த காரியத்தை நாங்கள் என்ன செய்து கொள்வோம், எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சமுதாயத்தில் அநேகமானவர்கள் இந்த வார்த்தையை உபயோகிப்பார்கள். அதாவது, நானும் எவ்வளவு நேரத்திற்கு தான் பொறுமையாக இருப்பதுன்னு சொல்வார்கள். இந்த வார்த்தையை பிரயோகிப்பவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரின் என்று சொல்கிறான். நிச்சயமாக நான் பொறுமையாளர்களோடு இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆனால் நாங்கள் சொல்கிறோம், நானும் எவ்வளவு நேரத்திற்கு தான் பொறுமையாக இருப்பது என்று. இந்த இடத்தில் நாங்கள் யாருடன் முரண்பட போகிறோம்? அல்லாஹ்விடத்தில் முரண்பட போகிறோம். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நான் பொறுமையாளர்களோடு இருக்கிறேன் என்று. நாங்கள் கூறுகிறோம், நான் எவ்வளவு நேரத்திற்கு தான் பொறுமையாக இருப்பது என்று. எனவே இவ்வாறான மோசமான வார்த்தைகளிலிருந்து தவிர்த்து கொள்வதற்கும் நம்முடைய அனைத்து காரியங்களையும் பொறுமையினூடாக எடுத்து நடப்பதற்கும் வல்லவனாகிய அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.